லாஸ்ட் வீடியோவில் சாம்பார் கிட் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சாம்பார் கிட் வெஜிடபிள்ஸ் வந்து 500 பைசேக்கு வாங்கினதை போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொஹாரில் சூக் ஏரியாவில் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த வெஜிடபிள் மார்க்கெட். நிறைய பேர் போயிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகளாக இருக்கும். இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அது போக சில ஐட்டம்ஸ்லாம் நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்கிக்கலாம். தேன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நான் வந்து வீக் டேஸில், அதுவுமே நோன்பு திறக்கிற டைமில் போனதுனால கூட்டம் ரொம்ப இல்லை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வேறு எந்த இடத்துல இருந்தாலுமே உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பார் கிட்டுன்னு கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. சில இடங்களில் 500 பைசே இருக்கும், சில இடங்களில் 1 ரியால் தான் மோஸ்ட்லி இருக்கும். 1 ரியாலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து சேர்த்து ஒரு சாம்பார் கிட்டாக கொடுப்பாங்க. நான் வந்து என்ட்ரன்ஸில் போனதுமே ஒரு அண்ணா கடை இருந்துச்சு. அவங்ககிட்ட வந்து ஷாப்பும் நல்லா பெருசாக இருந்துச்சு. சரி அங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே வந்து சாம்பார் கிட்டு கேட்டேன். அவங்க வந்து 500 பைசேன்னு சொன்னாங்க. ஸோ சாம்பார் கிட்டும் சில வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சூக்கில் அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மட்டன் ஷாப்பும் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 10லேருந்து 11 மணிக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக மட்டன்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்கக்கிட்டேயும் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 1/2 kg மட்டனும் வாங்கிட்டு நாங்கள் அந்த அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.